ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி ரச்சி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் மாடியில் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வேறு செடி காட்டுறோம். இது வந்துட்டு கீழேருந்து மேலே வருது, பார்த்தாலே தெரியும். கீழேயும் செடிலாம் வச்சுருக்கோம். இது வந்துட்டு பூ பூத்ததுக்கப்புறமா அம்மா வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ தான் புது இலையெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் ஒரு பறவை வேறு கூடு கட்டியிருக்கு பாருங்கள், தெரியுதா? அப்புறம் அங்கங்கே பூலாம் வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மங்கி, இது வந்துட்டு பூ பூக்கும். இது நிறைய தடவை பூத்துச்சுன்னு இதை உடச்சி விட்டுட்டோம் வந்ததை. எல்லோரும் எல்லா கலர்லேயும் பூ பார்த்துருக்கீங்க. பட் க்ரீன் கலரில் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, இது க்ரீன் அண்டு எல்லோவும் இருக்குது, இதில் ஆரஞ்சு எல்லாம் இருக்குது. இது பேர் வந்து கொடி சம்மங்கி. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நானே இதெல்லாம் வந்துட்டு நூலில் கோர்த்து சாமிக்கு போடலாம். சாமிக்கு போட்டால் ரொம்ப நல்லது, வாசனையும் செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு இது தானாக எப்படி இது விதை இங்கே வந்துச்சுன்னே தெரியல. சரி வாங்க நெக்ஸ்ட் ஒன் போகலாம். வாங்க. இது வந்துட்டு குண்டு மல்லி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பூ வந்துட்டு நைட் டைம்லலாம் பார்த்தா அழகாக இருக்கும், அப்படியே ஒயிட்டாக, வானத்துக்கு பிளாக்கும் இது பூ ஒயிட்டும் செம்ம அழகாக இருக்கும். இது பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரணக்கல்லி. இது வந்துட்டு கிட்னியில் யாருக்கெல்லாம் ஸ்டோன் இருக்கோ இது வந்துட்டு தொடர்ந்து சின்ன சின்ன இலையாக ஒரு 1 வீக்குக்கு வந்து சாப்பிட்டா ஸ்டோன் வந்து போயிடும் அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இலையை கொண்டு போய் வந்துட்டு மண்ணில் வச்சிங்கன்னா இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இதுலேருந்து வேர் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா தானாக ஒரு இலையிலேருந்து நிறைய செடி வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்தாழை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாரிஜாதம். இது வந்துட்டு பூ வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது வந்துட்டு இப்போ அம்மா கட் பண்ணி விட்டுருக்காங்க. கொஞ்சம் பார்த்திங்கனாலே தெரியும், துளிர்லாம் நிறையாவே விட்டுருக்கு இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு தேன் பூஜிச்சுன்னா அதிகமாக நான் தான் ஃபஸ்ட்டு மொட்டை மாடிக்கு வந்து தேன்லாம் உறிஞ்சி சாப்பிட்ருவேன். சரி வாங்க நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ட்ராகன் ஃப்ரூட், ரெட் கலர்னு சொன்னீங்கன்னாங்க. காய் காய்ச்சதுன்னா நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். இது வந்துட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, வெயில் ரொம்ப இதுவானதுனால. அதுக்கப்புறமா கொஞ்சம் கேர் எடுத்து இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. சரி நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சங்குப்பூ. இதில் வந்துட்டு ப்ளூ இருக்குது, நாங்கள் வச்சுருக்கிறது ப்ளூ தான். இது வந்து ஒத்தையும் இருக்குது, அடுக்கும் இருக்குது. இது வந்து அடுக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ நாங்கள் கீழே வந்துட்டு நம்பர் பின் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி கேளுங்க. பார்த்தாலே தெரியும், நல்லா அழகாக வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ரெட் கலர் காக்கட்டான். இது பூலாம் பறிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வெயில் அடிக்கிறதுனால அவ்வளோக்கு பூ வர்றதில்லை. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி ரச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் மாடியில் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வேறு செடி காட்டுறோம். இது வந்துட்டு கீழேருந்து மேலே வருது, பார்த்தாலே தெரியும். கீழேயும் செடிலாம் வச்சுருக்கோம். இது வந்துட்டு பூ பூத்ததுக்கப்புறமா அம்மா வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ தான் புது இலையெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் ஒரு பறவை வேறு கூடு கட்டியிருக்கு பாருங்கள், தெரியுதா? அப்புறம் அங்கங்கே பூலாம் வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மங்கி. இது வந்துட்டு பூ பூக்கும். இது நிறைய தடவை பூத்துச்சுன்னு இதை உடச்சி விட்டுட்டோம் வந்ததை. எல்லோரும் எல்லா கலர்லேயும் பூ பார்த்துருப்பீங்க. பட் க்ரீன் கலரில் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, இது க்ரீன் அண்டு எல்லோவும் இருக்குது, இதில் ஆரஞ்சு எல்லாம் இருக்குது. இது பேர் வந்து கொடி சம்மங்கி. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நானே இதெல்லாம் வந்துட்டு நூலில் கோர்த்து சாமிக்கு போடலாம். சாமிக்கு போட்டால் ரொம்ப நல்லது, வாசனையும் செம்மையாக இருக்கும்.
இது வந்துட்டு இது தானா எப்படி இது விதை இங்கே வந்துச்சுன்னே தெரியல. சரி வாங்க நெக்ஸ்ட் ஒன் போகலாம் வாங்க. இது வந்துட்டு குண்டு மல்லி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பூ வந்துட்டு நைட் டைம்லலாம் பார்த்தா அழகாக இருக்கும், அப்படியே ஒயிட்டாக வானத்துக்கு பிளாக்கும் இது பூ ஒயிட்டும் செம்ம அழகாக இருக்கும். இது பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரணக்கல்லி. இது வந்துட்டு கிட்னியில் யாருக்கெல்லாம் ஸ்டோன் இருக்கோ இது வந்துட்டு தொடர்ந்து சின்ன சின்ன இலையாக ஒரு 1 வீக்குக்கு வந்து சாப்பிட்டா ஸ்டோன் வந்து போயிடும் அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இலையை கொண்டு போய் வந்துட்டு மண்ணில் வச்சிங்கன்னா இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா, இதுலேருந்து வேர் வேர் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா தானாக ஒரு இலையிலேருந்து நிறைய செடி வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்தாழை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாரிஜாதம். இது வந்துட்டு பூ வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது வந்துட்டு இப்போ அம்மா கட் பண்ணி விட்டுருக்காங்க, கொஞ்சம் பார்த்திங்கனாலே தெரியும், துளிர்லாம் நிறையாவே விட்டுருக்கு இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு தேன் பூஜிச்சுன்னா அதிகமாக நான் தான் ஃபஸ்ட்டு மொட்டை மாடிக்கு வந்து தேன்லாம் உறிஞ்சி சாப்பிட்ருவேன். சரி வாங்க நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ட்ராகன் ஃப்ரூட், ரெட் கலர்னு சொல்லியிருந்தாங்க. காய் காய்ச்சதுன்னா நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். இது வந்துட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, வெயில் ரொம்ப இதுவானதுனால. அதுக்கப்புறமா கொஞ்சம் கேர் எடுத்து இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. சரி நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சங்குப்பூ. இதில் வந்துட்டு ப்ளூ இருக்குது, நாங்கள் வச்சுருக்கிறது ப்ளூ தான். இது வந்து ஒத்தையும் இருக்குது அடுக்கும் இருக்குது. இது வந்து அடுக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ நாங்கள் கீழே வந்துட்டு நம்பர் பின் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி கேளுங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா அழகாக வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ரெட் கலர் காக்கட்டான். இது பூலாம் பறிச்சிட்டோம், அதுக்கப்புறமா இப்போ வெயில் அடிக்கிறதுனால அவ்வளோக்கு பூ வரதில்லை. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.